மக்களே, என்ன மாம்பழமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாம்பழமே தான். இது நீலம், இது வந்து ஏதோ ரோமானியம் அப்படி என்னமோ சொன்னாங்க. இந்த மாம்பழம் ரெண்டுமே மாம்பழ சீசனில் எப்படி ஒரு மாம்பழம் இனிக்குமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நீலம் உள்ளுக்கு வந்து லைட் எல்லோ கலர் தான் இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து அப்படி இருந்துச்சுங்க. இந்த ஊருக்கு போனால் வருஷம் முழுவதும் மாம்பழம் சாப்பிட்லாம். மாம்பழ பிரியர்கள், மாம்பழ உயிர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் போனீங்கனாலும் இந்த ஊரில் வாங்கலாம். நான் வந்து ஊர் பேர் சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இல்லைனா பிளேஸ்ன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் தட்டி விட்றேன். ஏன்னா வந்து நான் ஒரு மாம்பழ பைத்தியன்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு எனக்கு மாம்பழம் பிடிக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, அந்த மாம்பழத்தை எடுக்கிற ஸ்டைலே உங்களுக்கு அவ்வளோ மாம்பழம் பிடிக்குமா அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்டார். அந்த அளவுக்கு நான் எக்ஸைட்டடாக ஆகிட்டேன். பட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா மாம்பழ சீசன் இல்லாத போது இப்போ கோடா மாங்காய் தானே இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு கேட்டேன். எங்ககிட்ட வந்து வருஷம் முழுவதும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ யாருக்கெல்லாம் என்ன மாம்பழ வெரைட்டி பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கிட்டு வந்தது நீலமும் இந்த ஏதோ இது ரோமானியாவோ என்னமோ இந்த மாம்பழம் பேர் சொன்னாங்க.